ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரில் அலாக்கோட பீட் கார்னிவல் ஈவெண்ட்டுன்னு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டுக்கு எப்படி இருக்குது, கேம் ப்ளே எப்படி இருக்குது, கேம் ப்ளே கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா, அதை பார்த்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டுக்கான இன்டர்ஃபேஸ் பார்ப்போம். அடடா, சக்கையாக பண்ணி வச்சுருக்காங்களே. இருங்க, பேக்ரவுண்டில் ஏதோ பீச்சும் கேட்குற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு கேட்குதான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட்டுக்கு பாட்டு போட்டு விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு யூடியூப்பில் அப்புறம் ஸ்பாட்டிஃபைல இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கவே இல்லை இந்த அலாக் ஈவெண்ட்டுக்கு வந்த பாட்டு எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரிவார்டாக கிளாம் பண்ணுறதுக்கு பிளாக் பேந்தரோட டோக்கன்ஸு, அப்புறம் அந்த சியர் டோக்கன்ஸுன்னு என்னமோ இருக்குது. அதை கலெக்ட் பண்ணிட்டு தான் இதில் லெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், என்ன இதெல்லாம் இருக்குது. ஓகே, கேம் பிளேயில் ஏதோ மாற்றி விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே ஃப்ரீ ரிவார்டாக ஒரு வாய்ஸ் இது மட்டும் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் பிகின் த பார்ட்டி. இது ஒரு இதுன்ட்டு நம்ம இது யூஸ் பண்ண போகிறோமாக்கும். 30 நாளைக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதை ஓசியில் பர்மனெண்ட்டாக கொடுத்தா கூட ஓகே தான். இங்கே பாருங்க, இந்த குச்சியை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு 3 தடவை, அதாவது ஒவ்வொரு குச்சியாக நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு குச்சியாக கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ஃபில் பண்ணிவிட்டு வரணும். அதுவும் நானும் ஒரு குச்சியை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அன்லாக் ஆகுமாம்மா. ஃபஸ்ட்டு இது வந்து மியூசிக் சிடி ஃபஸ்ட் ரிவார்டு. அதுக்கப்புறம் செகண்டு அதுவும் மியூசிக் சிடி தான். ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் தேர்ட் ரிவார்டு வந்து ஒரு மான்ஸ்டர் ட்ரக். இது ட்ரக்டா, இது இல்லை, இது மான்ஸ்டர் ட்ரக்கா இல்லை ட்ராக்டரானு எனக்கு டவுட்டாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இது ட்ரக்கா ட்ராக்டரான்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த ரிவார்டு வந்து 3 ரிங் வவுச்சர் கொடுக்குறாங்க, யூனிவர்சல் ரிங் வவுச்சர். இது வேணால் என்ன கேட்டிங்கன்னா ஒருத்துன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் கடைசி அது லாஸ்ட் இட்டு போனதுலேயே செத்து போன பண்டிலாக இந்த ஒரு ஃபீமேல் பண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீமேல் பண்டிலில் ஒன்றுமே நல்லா இல்லை. இதில் ஃபீமேல் பண்டில்லையே வச்சு கண்ணாடி மட்டும்தான் உருப்படியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி எதுவும் யூஸ் பண்ணுற மாதிரியே இல்லை. கண்ணாடி மட்டும்தான் உருப்படியாக இருக்குது. இதுதான் இந்த அலாக் கார்னிவல் ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஹோலி ஈவெண்ட்டும் அலாக் கார்னிவல் ஈவெண்ட்டும் ஒட்டுக்க கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஈவெண்ட்டு இடம் பத்தவும் போயிடுச்சுன்ட்டு. சரி, ஸ்ட்ரைட்டாக கேம் பிளே கொடுத்து எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போமா. இதில் என்ன இருக்குது, படிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு நிம்மதி இல்லை, பேஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் கேம் பிளேக்குள்ளே வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸோடு இறங்குவோம். என்ன சொல்கிறீங்க? ஓகே, இங்கே பிளேனுக்குள்ளே வந்தாச்சு. பிளேனுக்குள்ளே ஒன்றும் இல்லை, அதே விற்று போன பிளேன். இருங்க, என்னடா இங்கே டிஸ்கோ பாலெல்லாம் தொங்க விட்ருக்கீங்க? எங்க டான்ஸ் ஆட முடியுதுங்க. இது அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லையே. கையை இப்படி ஓரமாக வச்சுக்கிட்டு சுற்றுன்னு சுற்றுறான். எல்லாருமே ஆட முடியுமா இதில்? பரவாயில்ல, ஒரு ஓகேவான இதாக தான் இருக்குது ஏரோப்ளைன் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக சொலாராக்கு வந்திருக்கோம் இப்போ நம்ம. கீழே என்னமோ இருக்குடா. ஓ, ஏதோ இந்த பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் ஆடிட்டோரியத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அவங்க மியூசிக் கான்சர்ட் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும்ல, ஸ்டேடியம், அந்த மாதிரி இருக்குது. அது சரி, நம்ம கீழே இறங்க வேண்டியதுதான். அங்கெல்லாம் இறங்கினா அதுக்கப்புறம் பட்டுன்னு அடித்து பொட்டுன்னு படுக்க போட்டுருவாங்க. அதனால் நம்ம ஓரமாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக லூட் அடித்ததுக்கப்புறமா அங்கே போவோம். இந்த கேம் பிளேயில் நான் பூயை ஆட் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லைடா நீ பூயை அடிக்கவே மாட்டேன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இறங்கியாச்சு. ஆனால் பக்கத்துலேயே எனிமியை வந்து இறங்கிட்டான். இப்போ நம்ம வந்து ஹீல் பப்ஸை எடுத்துகிட்டு இருடா கொஞ்ச நேரம் இருக்க விட்றா. இந்த சமயத்தில் நம்ம ஃபைட் எடுக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. ஓடுறா கைப்புள்ள, ஓடுறா. இப்போதைக்கு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினா போதும். அப்பாடி, என்ன பக்கத்துலேருந்து எவனோ சொல்கிறான். பக்கத்தில் ஏதோ எனிமி இருக்காங்க. இங்கே தான் இருக்கான். இவனை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு விளையாட பார்ப்போமா? ஃப்ரெண்ட் ஆகிட்டாடா. ஃப்ரெண்டு. ஓகே, ஆடாச்சே. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் பார்க்குறதே அதிசயம். உனக்கு நான் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஒரு 2 மெடி அது எனக்காக தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் பண்ணிகிட்ருக்கான்.
ஏய் கன்று போடுறான்டா, நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான் போல இருக்கு. என்னடா எடுத்துட்ட? டேய் ஒரு செகண்டில் நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சேனேடா, இப்படி முதுகில் குத்திட்டியாடா. சே, யாரை நம்பலாம் தெரியலதா சொன்னா. சே, இந்த ஒரு சோகத்துக்காகவே நான் பூயை அடிக்க மாட்டேன்டா. எவ்வளோ பாடாப்படுத்துறாங்க. சரி, அந்த ஸ்டேடியத்துக்கு அது என்ன, நம்ம ஸ்டேடியம்னு வச்சுப்போம், அந்த ஸ்டேடியத்துக்கிட்ட போயிட்டு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கான்னு போய் பார்க்க வேண்டியதுதான். என்னங்கடா இது, காற்றடிக்குது, மேகம் கருக்குது, என்னென்னமோ நடக்குது, என் வயிறு எரியுது. அங்கே எவனாவது இருக்கானா? ஒருத்தனும் இல்லை. பொருள் எல்லோரும் கில்லடிச்சு முடிச்சிருப்பாங்களோ. ஆஹா, அங்கே பக்கத்து வீட்டில் க்ளோவால் எல்லாம் இருக்குங்க ஐஸ். ஸோ எனிமியோட தடம் இங்கே தான் இருக்குது. நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக ரிசர்ச் பண்ண வேண்டிய வேலையை முடிச்சிடுவோம். இதில் டான்ஸு, ஓ பிளேனில் மட்டும் இல்லை கைஸ், உள்ளுக்குள்ளேயே டான்ஸ் போட முடியுது. ஆக்சுவலி லூட்டெல்லாம் கொடுக்குறாங்க. எனிமியோட தடம் தெரிகிறதுனால கொஞ்சம் தள்ளி போவோம். இருங்க, அந்த பக்கி கார் எடுத்துகிட்டு வேறு எங்கேயோ போகுது. சே, இதுக்கா நான் எவ்வளோ பயந்தேன். சரி, இங்கே கொஞ்சம் லூட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது, இதுலேருந்து லூட் அடிச்சுப்போம். என்ன சொல்கிறீங்க? டாய் எங்கே இருந்தா அடிக்கிறே? இருடா இருடா, நெத்தி பொட்டில் அடிக்கிறேன்டா. வாவனே சாவடா, வாவனை சாவடா. நான் சாவிடான்னு அவனை சொன்னேன், என்ன சொல்லலை. நான் இப்படி சுற்று போயிட்டேன். சே, இதுக்கு தான் படிக்கடான்னு படித்து போய்ப்பேன் போல இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு படிச்சிட வேண்டியதான். பீட் ட்ராப்ஸ் ஆஃப்டர் த கார்னிவல் ஸ்டார்ட்ஸ், பீட் ட்ராப்ஸ் ரெயின் அக்ராஸ் த ஃபீல்ட், எனிஒன் ஹிட் மஸ்ட் டான்ஸ். ஓ, ஒரு ட்ராப் விழுந்து அதில் எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்கன்னு போட்டிருக்கு. டே, இதெல்லாம் அநியாயம்டா. அதுக்கப்புறம் என்னது, கார்னிவல் ஷோ. என்னது கார்னிவல் ஷோனா, டியூரிங் த கார்னிவல் எ ஜெயண்ட் அலாக் டேக்ஸ் த ஸ்டேஜ். ஒரு ஜெயண்ட் அலாக் வந்து நம்ம கார்னிவல் டைம் அப்போ வருமாமா. பவர்ஃபுல் சானிக் வேவ்ஸ் ரிப்பிள் அக்ராஸ் அவுட் ஆஃப் ஜோன். பவர்ஃபுல் சானிக் வேவ்ஸ் வந்து ஜோனுக்கு வெளியே போகுமாமா. அதுக்கப்புறமா பேந்தர் பார்ட்டி ட்ரக். பேந்தர் பார்ட்டி ட்ரக்கில் என்னது, பேந்தர் பார்ட்டி ட்ரக் டிரைவ் அக்ராஸ் த மேப். இது வந்து நிறைய மேப்பில் அங்கங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே டான்ஸ் ஆனோன்னா நமக்கு வந்து ரிவார்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பார்ட்டி ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு கிரெனேடு, அப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மேப்புக்குள்ளே ரேடாக இருக்குது. டான்ஸ் கிரெனேடா, ஒருவேளை அது போட்டால் டிஸ்கோ டான்ஸ் ஆடுவாங்களோ தெரியவில்லை, போய் பார்த்தா தான் தெரியும். இல்லை கலராக எஃபெக்ட் விட்ருக்காங்களா, அதெல்லாம் வேறு சைடில் கட்டுவோம். இங்கே ஒரு எனிமி இருக்கான், நமக்கு வேறு ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது. இந்த சமயத்தில் ஃபைட் எடுத்தோன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னைக்கு சட்னி தான். இதனால் காரை எடுத்துகிட்டு வேகமாக கார் சவுண்டை போட்டு அப்படியே ஓடுறாடே, கைப்புள்ள அவ்வளோதான்டா. இப்போ அப்படியே மார்ச் எலக்ட்ரிக்கு போக வேண்டியதான். ஏன்னா எனிமீஸ் கம்மியாக புழங்கும் இடம் அது ஒன் அண்ட் ஒன்லி மார்ஸ் எலக்ட்ரிக் மட்டும்தான். இல்லை, அதை தாண்டி இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது. கேப் டவுனு, அப்புறம் சென்தோசா. ஆனால் சென்தோசாவில் இப்போ ஆளுங்க இருக்குங்கிறதுனால மார்ஸ் எலக்ட்ரிக்கில் இறங்க வேண்டியதுதான். ஏன்னா மார்ஸ் எலக்ட்ரிக்கில் எனிமீஸ் அவ்வளோக்கா இறங்க மாட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வரேன். இது என்னது, ஓ இது அந்த பிளாக் பாந்தர் பார்ட்டி ட்ரக்கா. இங்கே வந்து டான்ஸ் ஆடுவான். லூட் ஏதாவது வெஸ்ட் லெவல் 4 ஏதாவது கொடுங்கடா டே. சீட், ஆஹா, நீங்கள் பார்த்தீங்களா அதை, அலாக் அங்கே இருந்தார். ஓ இதான் அந்த ஜோனா. இந்த ஜோனுக்குள்ளே தான் ஏதோ ட்ராப் விழுகுன்னு போட்டிருந்தாங்க. எங்கே அது இந்த ஜோனுக்குள்ளே தான் எங்கேயோ ட்ராப் விழுந்து பிளேயர்ஸ் வந்து டான்ஸ் ஆட வைக்கணுன்ட்டு போட்டிருந்தது. இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்களே டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு. நான் ஹியூமன் ரைட்ஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். கரீனா, இதை பற்றி நீ சுப்ரீம் கோர்ட்டில் சந்திக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த எனிமியை போட்டு பொழந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். சாவடா. என்னது இது மண்டை மேலே, என்ன இல்லை மண்டை மேலே டிஸ்கோ லைட்டு தெரியலையே. ஆனால் இவன் என்ன அங்கேயே உட்காந்துட்டான். வெளியே வாடா பக்கி. ஒரே ஒரு கில்லு மட்டும் அடிச்சுக்கடா. என்னடா இது, என்ன இலவிடா இது, இதுக்கு பேர் டான்ஸா?
ஆனால் நல்லா இருந்துச்சுங்க. ஏதோ ரன்னிங் அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன். அது நம்ம மேலே பட்டா ஒரு ரன்னிங் அமௌண்ட்டு 3 செகண்டுக்கு கொடுக்குது. இது நல்ல விஷயங்களடா. இதில் என்னோட கெட்ட விஷயம் இருக்குது. சே அட இவன் ஒருத்தன் சனியாக வர மாட்டேங்கிறான். ஓடாதடா இருடா. இது வேற இரிட்டேஷன் பண்ணிட்டு இருக்குது. இப்போ புரியுது ஏன் காண்டாகுது. அப்பாடி அந்த ஜோனும் போயிடுச்சு, அவனும் போயிட்டான். ஆனால் ஒன்று நான் போகவே விட மாட்டேன்டா. என்ன நம்மளை பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடுறான் அப்படின்னா இவன் நமக்கு அடிமை தான். நீ எங்கே போனாலும் சரி உன்னை தேடி கண்டுபிடிச்சி கொல்லாம விட மாட்டேன். அவனே நம்மளை பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடுறான்னா இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு. அவனை எட்டி எகிரி ஒரு எச்சாட்டாவது விட்டுறணும். வாடா 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 மெடிக்கேட்டடா போடுறேன். வாடா 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 வாடா. சாவிட நாய். அப்பாடி செத்துட்டான்டா. உள்ளுக்குள்ள நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்கான். மான்ஸ்டர் ட்ரக் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை போட்டு நம்ம வெளியே போகணும். இதுதான் அந்த டிஸ்கோ பாலாக ஏதாவது ஒரு எனிமி மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டியது. மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஜோனுக்குள்ளே போகணுண்டா. எவ்வளோ தொல்லை. இது பத்தாக்குறைக்கு ஃபோன் வேறு ரொம்ப ஹீட் ஆகுது. இந்த கண்டிஷனில் போச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும் போல இருக்குது. ஓகே, அங்கேருந்து கட் பண்ணி இங்கே வந்துட்டேன். இப்போ என்னன்னா இங்கே எனிமி நடமாடுற தடம் எனக்கு தெரியுது. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல பிக்கப் ட்ரக்கு சத்தம் கேட்குது. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கேயோ ஓட்டு வரான்னு நினைக்கிறேன். ஆஹா, பின்னாடி தாயா வந்திருக்கான். வாடா 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 வாடா. ஆஹா பொண்ணு. ஆஹா ஆஹா ஆஹா. என்ன மேக்ஸ் 7 வச்சு அழுத்தி கொடுக்குது பொண்ணு. கில்லு போச்சு. சே கில்லு போய். ஆஹா என்ன இது? எப்படி? அது அவுட் ஆஃப் ஜோன் டேமேஜ் இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கா? ஆஹா, புது வகையான கில்லாக இருக்கே. இதுக்கு முன்னாடி நான் இப்படி கில் அடிச்சதே இல்லை கைஸ். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கில் அடிக்கிறேன். ஓகே, இந்த செஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம ப்ரொடெக்ஷனுக்காக. எவனை கார் எடுத்துட்டு வரான்டா. எவன்டா அது? பக்கி எங்கடா ஓடுற? வாடா. அடச்சி மேக்டன் வச்சு சண்டை போட்டுருக்கிறேன். M4 எவன் எடுத்துகிட்டு வாடா வாடா. என்ன நின்றுட்டான்? சண்டை செய்வானோ? ஆமாங்க, சண்டை செய்கிறேன். வாடா வாடா வாடா. நீ என்னன்னு ஒத்தை கொத்த பார்த்துக்கலாம். வாடா 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 வாடா. இதை விட்டான்டா. இதை போட்டாலே நமக்கு ஆகாது. க்ளூவால் போடு. நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் ஏன் க்ளூவால் விழுகல? இது கரினா செய்த சதி. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த கேம் பிளே. அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். குட் பை.